வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அதிகாரிகளின் ஊழல் கூட்டணி தொல்லையால் மத்திய அரசுக்கு சவால். பிரதமர் மன்மோகன் சிங் வேதனை. 2 வாரங்களுக்கு பின்னர் கல்லூரிகள் திறப்பு. தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்த கல்வித்துறை தீவிரம். கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய பாலியல் சட்ட திருத்த மசோதா. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல். விரிவான செய்திகள். அதிகாரிகள் அளவில் நடக்கும் ஊழலும் கூட்டணி அரசியலும் மத்திய அரசுக்கு பெரும் சவால்களாக இருப்பதாக கவலை தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். CII எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் 2 நாள் பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் புதனன்று துவங்கியது. கூட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் துவக்கி வைத்தார். அவர் உரையாற்றிய போது, நாட்டின் வளர்ச்சி விகிதம் 5% சரிந்திருப்பது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும், உலக அளவிலான நிதி நெருக்கடியால் தற்காலிக பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்கி தவிப்பதாகவும் பேசினார். நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை 8% உயர்த்துவதற்கு உறுதியான, விரைவான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். அதிகாரிகள் மட்டத்தில் நிலவும் ஊழலும் மந்தமான போக்கு ஒரு புறமும், கூட்டணி கட்சிகளின் நெருக்கடிகளை சமாளிப்பது இன்னொரு புறமும் மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக வேதனை தெரிவித்த பிரதமர், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நிதி பற்றாக்குறையை சரிகட்டவும் அரசால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறினார். பெட்ரோல் விலையை தொடர்ந்து கேஸ் சிலிண்டர்களுக்கு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், டீசல் விலையும் படிப்படியாக அடுத்த சில மாதங்களுக்குள் மார்க்கெட் விலைக்கு நிகராக உயர்த்தப்படும் என்றார். நாட்டின் நிதிநிலையை உறுதிப்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2007 இந்தியாவில் வர்த்தக சூழல் நல்ல நிலையில் இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், அதற்கு நேர்மாறான மோசமான நிலை தற்போது நிலவுவதாக கூறினார். தனியார் துறையில் முதலீடுகளை அதிகரிக்க செய்யவும், வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து உறுதியான அளவில் இந்தியாவுக்கு வரவும், அந்நிய முதலீட்டுக் கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வருவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினையை முன்னிறுத்தி மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தால் காலவரையற்ற விடுமுறை விடப்பட்டிருந்த கல்லூரிகள் புதன்கிழமையன்று திறக்கப்பட்டன. இலங்கையில் இனப்படுகொலை நடத்திய ராஜபக்சே மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். 2 வார காலத்திற்கும் மேலாக பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபட்டனர். இதனால் கலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கு கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் காலவரையற்ற விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டுக்கான தேர்வு நெருங்குவதால் புதன்கிழமை அன்று கல்லூரிகள் திறக்கப்பட்டன. கல்லூரிகள் திறந்தாலும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் வரை 2 நிமிடங்கள் எங்கிருந்தாலும் மௌனமாக நிற்பது என்று மாணவர்கள் அறிவித்தனர். அதன்படியே மாணவர்கள் புதன்கிழமை அன்று மௌன புரட்சியை துவக்கினர். இதனிடையே ஒரு சில மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கருப்பு பட்டை அணிந்து கல்லூரிகளுக்கு வந்தனர். இந்நிலையில் 2 வாரங்களுக்கு பின்னர் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை நாட்களில் பாடங்களை நடத்துவது, கல்லூரி நேரத்தை நீட்டிப்பது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மாணவர்களை தேர்வுக்கு தயாராக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்களுக்கான சட்ட திருத்தத்திற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். டெல்லி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகளை வழங்க வகை செய்யும் அவசர சட்டம் பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. அந்த சட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதியுடன் காலாவதி ஆவதால் அவசர சட்டத்தில் உள்ள கடும் தண்டனைகளுடன் புதிய கிரிமினல் சட்டத்திருத்த மசோதா உருவாக்கப்பட்டது. இந்த மசோதா பார்லிமெண்டின் பட்ஜெட் தொடரின் போது இரு சபைகளிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மசோதாவுக்கு புதன்கிழமையன்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் மூலம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க வகை செய்யும் கற்பழிப்பு தடுப்புச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி பாலியல் பலாத்காரத்தில் பெண் இறந்தாலோ அல்லது கோமா நிலைக்கு தள்ளப்பட்டாலோ குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். பலாத்கார குற்றத்துக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையோ அல்லது ஆயுள் முழுக்க சிறைவாசமோ வழங்கவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்த சட்டத்தின்படி ஆசிட் வீசும் குற்றவாளிகளுக்கு 8 ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகள் வரையில் தண்டனை கிடைக்கும். பெண்களை பின்தொடர்தல், கடத்துதல் போன்ற குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகளை வழங்க இந்த புதிய சட்டம் வழிவகுக்கிறது. இந்த புதிய சட்டத்தின்படி செக்ஸ் உறவு கொள்ளும் வயதை 18லிருந்து 16ஆக குறைக்க அரசு திட்டமிட்டது. அதற்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மீண்டும் 18ஆகவே வயது உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பில் 7 புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.
தமிழக சட்டசபையில் புதன்கிழமை நடந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு ஊரக தொழில்கள் துறை அமைச்சர் மோகன் பதிலளித்தார். அவர் பேசுகையில், தமிழகத்தில் 7 இடங்களில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பில் புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் வன்னஞ்சூர், தருமபுரியில் பர்வதன ஷள்ளி, ஈச்சம்பாடி ஆகிய 2 இடங்களிலும், அரியலூர் மாவட்டத்தில் மல்லூர், கடலூரில் பெரிய நெசலூர், ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை மற்றும் நாமக்கல் வேட்டம்பாடி ஆகிய 7 இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் அமைகின்றன. ஹோசூர், சேலம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள மின் மற்றும் மின்னணு தொழிற்பேட்டைகளும், விருதாச்சலத்தில் உள்ள பீங்கான் தொழிற்பேட்டை ஆகியவற்றின் கட்டமைப்பு 2 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். டெசோ தீர்மானம் குறித்து அமைச்சர் வளர்மதி விமர்சனம் செய்ததால் திமுகவினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் புதன்கிழமை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் வளர்மதி பேசுகையில், திமுகவை கடுமையாக விமர்சித்தார். திமுகவால் நடத்தப்பட்ட டெசோ மாநாடு படுதோல்வி அடைந்ததாக தெரிவித்தார். அமைச்சரின் பேச்சுக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து திமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். டெசோவுக்கும் சமூக நலத்துறைக்கு என்ன சம்பந்தம்? எனவே அந்த வார்த்தையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கிட வேண்டும். இதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இன்றைக்கு அவை நடவடிக்கையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முன்னதாக விவாதத்தின் போது சத்துணவு திட்டத்தில் முட்டை போடுவதற்காக அதிமுக மாநில அளவில் டெண்டர் கோரியதில் ஆதாயம் உள்ளதாகவும் திமுக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. தேசிய நெடுஞ்சாலைகளிலிருந்து கிராம பகுதிக்கு இடமாற்றப்படும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு மாணவர்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகள் அகற்றப்பட்டு அந்த கடைகள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு வருகிறது. அரசின் இந்நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடை அமைப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் சாலை மறியல், கடைகளுக்கு பூட்டு போடுதல் உட்பட பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் மத்தியிலும் இந்த எதிர்ப்பு அலை கிளம்பியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லாமல் அறவே ஒழிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வலியுறுத்தினர். குடிச்சிட்டு ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க குடிக்கிறதுக்கான டாஸ்மாக கவர்மெண்ட் ஹைவேஸ்ல வச்சிருக்கு. ஸோ இதை எடுத்தாலே இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ வியாபார ரீதியாக இது பண்றதை விட்டுட்டு, வியாபார நோக்கத்தை விட்டுட்டு மக்களோட உயிர் மேல கொஞ்சம் நலன் கருதி தமிழக அரசாங்கம் உடனடியா இந்த ஹைவேஸில் இருக்க டாஸ்மாக் எல்லாம் அகற்றணும். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை அரசு உடனடியாக அகற்றுவதோடு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற தமிழக அரசு ஊழியர் சங்கத்தினர் சென்னையில் தர்ணா போராட்டம் நடத்தினர். குறைந்தபட்ச ஓய்வூதியம், மருத்துவ செலவு உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்த தர்ணாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அரசாணை எண் 371 அதனை குறித்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பினை அமல்படுத்துமாறு இந்த அரசாங்கம் பொதுவான ஒரு அரசாணையை வெளியிட வேண்டும். அந்த அரசாணை 71 குறிப்பிடப்பட்ட ஊழியர்களுக்கு, பயன் அளிக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உடனடியாக அந்த நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். இதேபோல் தமிழகம் முழுவதும் புதனன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்திய மஸ்தூர் சபா சங்கத்தினர் ஒருநாள் உண்ணாவிரதம் இருந்தனர். தொழிலாளர் நலவாரிய பணிகளில் தொழிற்சங்கங்கள் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் அரசு செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும், தொழிலாளர் நலவாரியத்தில் தொழிலாளர்கள் உறுப்பினராக பதிவு செய்ய VAO பரிந்துரை தேவை என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்து மஸ்தூர் சபா சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் புதனன்று நடந்த உண்ணாவிரத போராட்டம் இவ்வமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜா ஸ்ரீதர் தலைமை தாங்கினார். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உறுப்பினராக பதிவு செய்வதற்கு, புதுப்பிப்பதற்கு, கேட்பு மனு கொடுப்பதற்கு தொழிற்சங்கம் மூலமாக வராமல் அவர்களே வர வேண்டும் என்று அவர்களை அலைக்கழித்து இன்றைக்கு சொலனா துயருக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இதை ரத்து செய்து தொழிற்சங்கங்களே பதிவு, புதுப்பித்தல், கேட்பு மனு பெறுவதை அனுமதிக்க வேண்டும். உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
சாலையில் சென்று கொண்டிருந்த 4 சகோதரிகள் மீது மர்ம ஆசாமிகள் ஆசிடை வீசிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டம் ஷாம்லி பகுதியில் கன்வர் ஜஹான், ஆயிஷா, இஷா, சோனம் ஆகிய 4 சகோதரிகள் வசித்து வருகின்றனர். 20 முதல் 26 வயது நிரம்பிய அந்த சகோதரிகளில் 3 அரசு பள்ளியில் ஆசிரியைகளாக பணியாற்றுகின்றனர். கடைசி சகோதரி சோனம் கல்லூரியில் படித்து வருகிறார். 4வரும் செவ்வாயன்று பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பைக்கில் வந்த 2 முகமூடி ஆசாமிகள் 4 மீதும் ஆசிடை வீசினர். ஹோலி அன்று சாயத்தை பீச்சி அடிக்க பயன்படும் கருவியின் மூலம் ஆசிடை வீசிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த 4 சகோதரிகளும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கடைசி சகோதரியின் நிலை கவலைக்கிடமானதால் டெல்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தையே கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 ஆசாமிகளையும் தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று அதிரடி மாற்றம் ஏற்பட்டது. ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்த தங்கத்தின் விலையில் 1 சவரனுக்கு அதிரடியாக 368 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,880 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,735 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 1 ரூபாய் 70 காசுகள் குறைந்து 54 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 51,000 ரூபாயாக இருந்தது. கின்னஸ் சாதனைக்காக கலைநயத்துடன் கூடிய தங்க நகைகளை செய்து வரும் கோவை இளைஞர் அரசின் உதவியை எதிர்நோக்கியுள்ளார். முயற்சிக்கு வயதும் தகுதியும் தேவையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தொடர் முயற்சியால் கின்னஸ் மற்றும் லிம்கா சாதனைக்காக தயாராகி வருகிறார் கோவையை அடுத்த வெள்ளலூரைச் சேர்ந்த இளைஞர் வெங்கடேஷ். 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் நகைப்பட்டறை ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவர் தாம் செய்யும் தொழிலில் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் 100 மில்லி முதல் 200 மில்லி வரை எடை கொண்ட தங்க நகைகளை செய்துள்ளார். கலை நயத்துடன் மிகச்சிறிய அளவில் இவர் வடிவமைக்கும் பொருட்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேர், துப்பாக்கி, உலக கோப்பை, தாமரை என இவர் உருவாக்கியுள்ள அனைத்து பொருட்களும் சாதனை படைக்கும் வகையில் அமைந்துள்ளன. கின்னஸ் சாதனை படைக்க விரும்பும் தமக்கு சரியான ஆதரவு கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் மனதில் காணப்படுகிறது. துப்பாக்கி 170 மில்லியில செஞ்சிருக்கு. துப்பாக்கி நார்மலா எப்படி இருக்குமோ கழட்டி மாற்ற மாதிரி, அதை குண்டு போடுறது ரோல் ஆகுற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கு. தங்கத்திலையும் அதே 180 மில்லியில சைக்கிள் 2 வீல் சுத்துற மாதிரியும் ஹேண்ட்பார் திருப்புற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கு. ஆனா என்ன, எனக்கு சாதனை படைக்கணும்னு ஆசை. அதுக்கான ஆதரவு சரியான வழியா எனக்கு கிடைக்கல. இன்னும் இப்படியே எங்களுக்குள்ளேயே இப்படியே தான் இருக்குதோடு இனி வெளி உலகத்துக்கு இன்னும் சரியா தெரிய மாட்டேது. சாதனைக்காக முயற்சி மேற்கொள்ளும் வெங்கடேஷ் போன்ற இளைஞர்களுக்கு உதவி செய்வதை விட அவர்களின் உழைப்புக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் புதிய சாதனையாளர்களை உருவாக்க முடியும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.